என்னதான் நம்ம ஃப்ளிப்கார்ட்டையும் அமேசானையும் கழுவி ஊற்றினாலும் அவங்ககிட்டயும் ஒரு சில டீல்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து OnePlus Buds 3 தான். இதை ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி ஹெட்ஃபோன் வாங்குறவங்க ஒரு 3,000 to 5,000 இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று அந்த பட்ஜெட் தான் ஸ்வீட் ஸ்பாட். ஏன்னா நாளைக்கு இந்த ஹெட்ஃபோன் வந்து பேட்டரி சரியாமல் போயிடலாம், இல்லைனா வந்து ஆன் ஆகாமல் போயிடலாம், 1 year வாரண்ட்டி முடிஞ்சு எதுவும் நடக்கலாம், இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. OnePlus வந்து பேட்டரியும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ உங்களோட காசு வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு போகும். பட் எனக்கு OnePlusல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட Buds 2 Pro வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்பெனிலேருந்து கொடுத்தது தான். Buds Pro வச்சுருந்தேன். அதில் வந்து அந்த டைமில் பேட்டரி, அதாவது எனக்கு வாரண்ட்டி 10 நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்து முடியுது அப்படின்னா அந்த டைமில் நான் போய் சேஞ்ச் பண்ணேன். எனக்கு புதுசாகவே Buds 2 Pro கொடுத்தாங்க. OnePlus கிட்ட அது ஒரு விஷயம், நல்ல விஷயம் எனக்கு பிடிச்சது. அதனால் வந்து எல்லாருக்கும் அது நடக்குமா, இல்லை எனக்கு வாரண்டிக்கு முடிஞ்சவொடனே இது நடந்துருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்ற கேள்விக்குறிலாம் வரும். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை என்ன தான் 15,000 20,000 பட்ஸில் இருந்தாலும் ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே வாங்குறது வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்பாட், ஓரளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பட்ஸை வந்து சூஸ் பண்ணோம். இன்றைக்கி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபா. ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி நீங்கள் கார்டு ஆஃபரோடு வாங்கும்போது 4,000 ரூபா விற்றுட்ருக்காங்க. 4,500 ரூபா போட்டிருப்பாங்க, 500 ரூபா கார்டு ஆஃபர். ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தால் உங்களுக்கு SBI, அமேசானாக இருந்தால் ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தால் HDFC, அமேசான் தான் SBI. ஸோ இந்த 2 கார்டு நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணாலுமே 500 ரூபா தான் டிஸ்கவுண்ட் வரும். ஸோ உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 4,000 rupees வந்துடும். ஸோ மற்றவங்கள மாதிரி நான் வந்து இதில் இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து 7 மாதம் அது ரிலீஸ் ஆகி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஹெட்ஃபோனை இந்த ப்ரைஸ் டேக்குள்ளே வாங்கலாமா வேணாமான்றது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது உங்கள் பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட பிக் பிரதர் OnePlus Buds 2 Pro. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிட்டோ ஐடென்டிக்கலாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அதனால தான் இது சூஸ் பண்ணேன், ப்ளூ கலர் சூஸ் பண்ணேன். இது ஆல்ரெடி என்கிட்ட பிளாக் கலர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே பிரித்து பார்த்தாலும் சரி, ஹெட்ஃபோன் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று இதில் Buds 2 அதாவது ப்ரோ சீரீஸ்ன்றதுனால டைனோ ஆடியோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ப்ரோ சீரீஸ்னால அதோட பிஞ்ச் வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டச்சு வரும், இதில் பிஞ்ச் வரும், நீங்கள் இப்படி பிஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 விஷயந்தான். மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா இதில் இல்லாத விஷயம் இதில் ஒன்று இருக்குது. அதை வீடியோ கடைசியில் சொல்கிறேன். பில் குவாலிட்டியில் பார்க்கும்போது ஒரு தரமான பில் குவாலிட்டி தான். ஆல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு நல்ல பில் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை. ஸோ இது மொத்தமாக பட்ஸு ப்ளஸ் கேஸோடு சேர்த்து ஒரு 50 கிராம் தான் இருக்கும். நீங்கள் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்ஸ் ஒரு 8 கிராம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், கேஸ் ஒரு 42 கிராம் இருக்கும் ஆவரேஜாக. ஸோ வெயிட் ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை. இப்போ நீங்கள் ஜாகிங் போகிறீங்க, ஒரு ட்ராக் போட்டு நீங்கள் ரன்னிங் போகிறீங்க, அந்த இடத்துல வந்து ரொம்ப பாக்கெட்டில் ஜங்கி அது தொங்கிட்டு இருக்க மாதிரிலாம் அப்படிலாம் இருக்காது. ஸோ ஒரு நார்மலான ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுற இது தான். இன்னொன்று எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும், இது இப்படி ஓப்பன் பண்ணுறது. ஸோ இதோட பில் குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோதிரம் வாங்குகிற அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த டிசைன் நல்லாயிருக்குங்க. நீங்கள் இப்படி வாங்கி இப்படி எடுக்கிற டிசைனை விட இது வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இதை வந்து OnePlusம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, நத்திங்கும் அதை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ளஸ் வந்து உள்ளே இருக்க அந்த இயர் டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ப்ரோவில் வந்து மேட்டில் இருக்கும், இதில் கிளாஸியாக இருக்கும். அதனால் வந்து நம்மளோட விரல் ரேகையெல்லாம் வந்து இது நல்லா பதிவு பண்ணுது. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வேணால் இதிலேருந்து கூட எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பில் குவாலிட்டியில் எனக்கு எதுவும் குறையாலாம் தெரில. அதே மாதிரி இதில் IP55 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், மழையில் நனையும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய முறை கீழே விழுந்திருக்கு. நம்ம ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஹெல்மெட் மாட்டும்போது ஹெல்மெட்டை கழட்டும் போது இதோட உள்ளே இருக்க அந்த இயர்பட்ஸ் வந்து நிறைய முறை கீழே விழுந்திருக்கு. மழை காலத்தில் தண்ணியில் விழுந்திருக்கு, தண்ணியில் தேடி இருக்கேன், அப்போல்லாம் வந்து ஒன்றுமே ஆகலை. ஸோ எனக்கு வந்து OnePlus மேலே ஒரு நம்பிக்கை, பில் குவாலிட்டியில் அவங்க என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கன்றது, அதை அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹெட்ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா என்னை பொறுத்தவரை 2 விஷயம் மெயினாக பார்ப்போம். நான் வந்து 2 விஷயம் மெயினாக பார்ப்பேன். ஒன்று கால் குவாலிட்டி, இன்னொன்று பாட்டு கேட்குறதுக்கு எப்படி இருக்குது. இது 2த்துக்கு தாங்க இதை வாங்குகிறோம். ஸோ இது 2 எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் வந்து டியூவல் டிரைவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 10.5mm டிரைவரும் ஒரு 6mm ட்விட்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சவுண்ட் குவாலிட்டிலாம் உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. இதில் Hey Melody சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இது ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுத்துக்குமே ஒர்க் ஆகும். இதில் பாட்டு கேட்குறதுக்கு எல்டாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்டாக், ஐரிஸ் ஆடியோ இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாமே இருக்கிறதுனால இதோட
பாட்டு கேட்கும்பொழுது இதில் சூப்பராகவே இருக்குது. பேஸ் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா நான் வந்து பேஸ் பிரியன். ஸோ எனக்கு வந்து நல்ல பேஸ் பஞ்சியாக இருக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்றவன். இதில் பேஸுக்குன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹே மெலடி ஆப்பில் நீங்கள் தாராளமாக இதை கனெக்ட் பண்ணி எல்லா ஆப்ஷனுமே சூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரிஸில் இல்லாத ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னல, அது என்னென்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் இயர்பட்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். மேலே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், கீழே தள்ளினீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு மூலியமாக ஃபோன்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுலாம் வந்து கடுப்பாக இருக்கும். ஒரு சில ஹெட்ஃபோனில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணால் லெஃப்ட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுலேயும் அது மாதிரி பண்ணலாம். பட் இவங்க வந்து நேட்டிவாகவே விட்டது வந்து நல்ல விஷயமா நான் பார்த்தேன். ஸோ அந்த ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு கோல்டன் சவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சவுண்டு நீங்கள் சூஸ் பண்ணி எனக்கு இதெல்லாம் கேட்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் காதில் இருக்க உங்களுக்கு எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு இதில் டியூவல் பேரிங் சப்போர்ட் வந்துடுது. ஸோ 2 டிவைஸ் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவதாக ஒரு விஷயம் நான் பார்த்தது ஸ்பேஷியல் ஆடியோ. இது வந்து ஹெட் ட்ராக்கிங் வச்சுலாம் கிடையாது. இந்த சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பினா இந்த பக்கம் நிறைய கேட்கும், இந்த பக்கம் கேட்காது. இப்படி திரும்பினா இந்த பக்கம் நிறைய கேட்கும், மேலே அப்படிலாம் கேட்காது. ஹெட் ட்ராக்கிங்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் வந்து இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கக்கூடாது. ஹெட் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஷியல் ஆடியோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா சவுண்டை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அது வந்து நல்லா இருக்குது. அது வந்து ஒர்க்கும் ஆகுது. நான் வந்து சாம்சங்கில் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஷாமிலையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது நல்லா ஒர்க் ஆகுது. பிகாஸ் சாம்சங்கில் வந்து என்ன பிரச்சனைனா நீங்கள் பட்ஸ் 2 ப்ரோலாம் வாங்குறீங்க அப்படின்னா சாம்சங்கில் மட்டும் தான் அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இவங்க வந்து வைடாக கொடுத்தது நல்ல விஷயமா பார்த்தேன். கூகுளோட பாஸ் பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண இந்த லிட்டை ஓப்பன் பண்ணவுடனே உங்கள் ஃபோனில் வந்து கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து செம்மையாக ஒர்க் ஆகுது. அது ஒர்க் ஆகுது. ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்கில் வந்து வேறு எதுவுமே வந்து நீங்கள் பெருசாக நோட் பண்ண மாட்டீங்க. கால் குவாலிட்டி பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்ட்டீங்க, படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ பேசுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா OnePlus நான் எப்போவுமே ஒரு விஷயத்துக்காக ப்ரிஃபர் பண்ணுவேன். அது என்னென்னா கால் குவாலிட்டி. ஏன்னா நான் பட்ஸ் 2 ப்ரோ யூஸ் பண்ணும்போதும் சரி, பட்ஸ் C2 யூஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை நெக் பேண்ட் யூஸ் பண்ணும்போதும் சரி, நான் கால் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கால் குவாலிட்டி வந்து எனக்கு இந்த OnePlusல கிடைக்கும். OnePlusனாலே என்னை பொறுத்தவரை இதுக்காக ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா கால் குவாலிட்டிக்காக தான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், ஒரு பைக் ஓட்டிகிட்ருக்கேன், திடீர்னு வந்து ஒரு டிராஃபிக்கில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, நான் அட்டன் பண்ணியே ஆகணும், இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது அப்படின்னா அட்டன் பண்ணி பேசும்பொழுது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு உங்கள் வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கணும் அப்படின்னா OnePlus தான் ஒரே ஒரு வழி. ஏன்னா OnePlusல நீங்கள் ஒரு 30-40 ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்கீங்க, எதிர்த்தாப்பில் ஒரு கால் வருது, அட்டன் பண்ணி பேசுனீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும். OnePlusல அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபியூச்சர். அது ஃபீச்சர்ன்றதை விட நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் 3 மைக் எப்போவுமே கொடுத்துருவாங்க. லெஃப்ட்டில் 3, ரைட்டில் 3. 2 வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணும், 1 வந்து உங்கள் வாய்ஸை பிக்கப் பண்ணி கொடுக்கும், பாட்டமில் இருக்கிறது வாய்ஸை பிக்கப் பண்ணி கொடுக்கும். அந்த விஷயத்தில் வந்து OnePlus நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கால் பேசுறதுக்குலாம் சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது. பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னா இவங்க கிளைம் பண்ணுறது 38 மணி நேரம் கேஸ்லேயும் 8 மணி நேரம் வந்து பட்ஸ்லேயும் வந்து இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணணும்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் இவங்க கிளைம் பண்ணுறது டே டு டேல வருதான்னு கேட்டிங்கன்னா நான் LDAC யூஸ் பண்ணுவேன், ANC யூஸ் பண்ணுவேன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ஒரு 80% யூஸ் பண்ணுறேன். ஒரு பாட்டு கேட்குறேன் அப்படின்னா எனக்கு 6 ஹவர்ஸ் வருது. இதே நான் கால் பேசுகிறேன் அப்படின்னா LDAC அங்கே ஒர்க் ஆக போகிறது இல்லை. கால் பேசும்போது ஏஎன்சியோட ஆன் பண்ணி கால் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வருது. நீங்கள் ஒரு 50% 60% வால்யூமில் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி 6 to 7 ஹவர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணதுனால எனக்கு 5 to 6 ஹவர்ஸ் ஆவரேஜாக பேட்டரி லைஃப் வருது. ஒரு நல்ல பேட்டரி லைஃப் தான், எனக்கு ஒன்றும் குறலாம் இல்லை. அந்த பட்ஸ் 2 ப்ரோவே கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பேட்டரி டீக்ரேட் ஆன மாதிரிலாம் எனக்கு இது வரைக்குமே தோணலை. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒருக்க நான் சார்ஜ் போடுவேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால டே டு டே டிரைவரே அதுதான். ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஒரு 3 4 நாளைக்குள்ளே நான் ரெகுலராக சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணலை. நல்லா தான் இருக்குது. OnePlusல வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா காம்படிட்டர்ஸ் யார்கிட்டையுமே இது இல்லை. இவங்ககிட்டயே வந்து OnePlus நாடில் சீரிஸ் இருக்கும். அதை விட்டுட்டிங்கன்னா நத்திங்கில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நத்திங்கை பற்றி பேசும்போது நான் ஒன்று சொல்லணும். இங்கே பாருங்கள், நத்திங் Ear 2 வச்சுருக்கேன். எனக்கு இதுலேயே கால் குவாலிட்டி கேவலமாக தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக நீங்கள் பேசும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது பேசுகிறீங்க, இல்லை ஒரு வின் நாய்ஸ் அதிகமான இடத்துல பேசுகிறீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். நத்திங்கில் எல்லாத்துலேயுமே அந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா மற்ற 2 ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதோட வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னா சப்ஸ்கிரைப். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அடுத்தடுத்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து OnePlus
இது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ளே நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு விஷயம் ப்ரோவில் இல்லாதது என்ன இல்லை அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. பட் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒயர்லெஸ் சார்ஜிங் எத்தனை பேர் யூஸ் பண்ணி இதில் சார்ஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, ஒயர்டு சார்ஜிங் மட்டும்தான் இது. வேறு என்ன விட்டுட்டேன் அப்படின்னா ஏஎன்சி வந்து எல்லாருமே இன்றைக்கி இதை விட கம்மியான ரேட்லேயே 50 dBலாம் கொடுக்குறாங்க. இந்த ரியல்மிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2500 50 dB கொடுக்குறான். ஏன் இவங்களோட OnePlus Nord 3 Pro Nord Buds 3 Pro அதுவும் பார்த்தீங்கன்னா 50 dB வருது. ஸோ ஏஎன்சி வந்து டிபெண்ட் அப்பான் உங்களோட யூஸ் கேஸஸ் பொறுத்து தான். பட் ஏஎன்சி இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே நல்லாவே பண்ணியிருக்கான். எனக்கு வந்து இதுவாக இல்லை. இவங்களோட ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்கும். OnePlusக்கு வந்து அந்த ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக தான் இருந்தது. ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவ் அப்படின்னா அது ஒயர்லெஸ் சார்ஜிங் மட்டும்தான். அது எனக்கு நெகட்டிவாக தெரியல. பட் ஸ்பெக்குக்காக வந்து அது நெகட்டிவ்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த பட்ஸை நீங்கள் இந்த ப்ரைஸ்க்குள்ளே வாங்கணுமா வானாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது கூட காம்படிட்டர்ஸ் இவங்க பிராண்ட்லேயும் இருக்குது, நத்திங்கில் இருக்குது, ரியல்மியில் இருக்குது. ரியல்மி 6R Pro இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். பட் இது எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இது என்னோட தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட ரிவ்யூ தான். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பட்ஸை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களான்றதையும் கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.